நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 2/1/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 18ஆம் தேதி, ஜனவரி மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30. மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று அதிகாலை 4:02 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:31 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். யோகம் இன்று அதிகாலை 1:31 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 1:31 வரை மிருகசிரிஷம், பின்பு திருபாதிரை. மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஏற்றம் வரக்கூடும். இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து விட முடியும். சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்பட கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக சாதித்து காட்டுவீர்கள். குடும்ப சுகத்தில் திருப்தியான சூழல் வெளிப்படக்கூடும். என்று எதிர்பார்த்த ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. சரக்குகளை அனுப்பும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். உத்தியோகம் சார்ந்த பணிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று பணி நிமித்தமாகவும் கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். சுறுசுறுப்பையும் ஓரளவு மேம்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழல் ஏற்பட்டு பெண்ணர் சரியாக கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்கள் இன்று புத்தாடை அணிகளின் அணிந்து கொண்டு மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று இல்லத்தில் பெரியவரிடம் ஆலோசனை செய்ய வேண்டும். காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும், பயப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மாணவர்கள் எதிலும் யோசித்து முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. அவசரப்பட வேண்டாம். கல்வியில் மட்டுமே கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை என்று மேலோங்கி விட கொடுங்க. விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியும். அபாரமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புது மனை கட்டி குடியேறக்கூடிய சூழம் இருக்குங்க, முயற்சி பண்ணுங்கள். பரணி உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கக்கூடும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடியும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. சூழ்நிலைகள் சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம் என்று யோசியுங்கள். எதையும் முடிவு செய்யுங்கள். கிருத்திகை நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். காரியங்களும் கண்டிப்பாக கைகூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. கேட்டிடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். ரிஷபம் ராசினியர்கள். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தங்களுடைய பொருட்களை மட்டும் நீங்கள் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பயணங்களின் பொழுது எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வியாபாரிகளுக்கு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. நீங்கள் பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிடுங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். எதிலும் முன்னேற்றம் காண்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. பழைய பாக்கிகள் ஓரளவு வசூலாகிவிடும். என்று கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. மனம் நிறைவாக காணப்படக்கூடும். மனசுக்குள் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சூடு பிடிக்க தொடங்கும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சின்ன சின்ன தடங்குகள் ஏற்பட்டாலும் சரியாக கொடுங்க. மற்றவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது ஆலோசித்து செய்வது நல்லது. என்று பெண்கள் பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் அடைவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை இருக்குங்க. பெண்கள் உழைப்பின் அடிப்படையில் வெற்றி வாகை சூட முடியும். காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க.
முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி உங்களுக்கு பிடித்தமான கல்வியாக அமைந்துவிட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று பிடிவாத குணத்தை மட்டும் தளர்த்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ அதனை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. பெரும் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஏனோதானமாக செயல்பட்ட நிலை கண்டிப்பாக மாறுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் கூடிவிடுங்க. ரோகிணி. மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்புகளிலும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு நிற்பது சிறப்பு. அடுத்த ஒரு விஷயத்தில் தயவு செய்து தலையிட வேண்டாம். ஒவ்வொரு முயற்சியிலும் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். மிருக சிரிஷம். நட்பால் நல்லது நடைபெற கொடுங்க. எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் உருவாகக்கூடும். காரியங்கள் கச்சிதமாக நடைபெறக்கூடும். காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். எந்த ஒரு முடிவும் அவசரமாக எடுக்க வேண்டாம். மனசுக்குள் கொஞ்சம் நிம்மதி குறையும்படியான சூழல் இருக்கும். இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். இறைவன் அருளும் பரிபூர்ணமாக இருக்குங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மிதுனம் ராசினியர்கள். இன்று உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். வீண் வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இல்லத்தில் அமைதி நிலவக்கூடிய சூழலும் இருக்கின்றது. காரியங்கள் கைகூட கடின உழைப்பு தேவைப்பட கொடுங்க. சாமர்த்தியமான பேச்சு இக்கட்டான நேரங்களில் கண்டிப்பாக கை கொடுக்கும். எதிலும் கவனமாக இருந்தால் முன்னேற்றம் இருக்குங்க. புதிய நண்பர்களின் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். என்ன ஒன்று, சந்திராஷ்டிரம் ஆரம்பித்து விட்டதினால் சில பணிகள் கொஞ்சம் குழப்பமடையுங்க. உடைய மனநிலையிலும் குழப்பம் இருக்கும். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்குங்க. சில இடங்களில் பார்த்து பக்குவப்படுத்தி கொண்டு விட்டு கொடுத்து சென்று எதிலும் ஈடுபட வேண்டும். வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். சுமூகமாக பணிகள் இருப்பது ரொம்ப நல்லது. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்க தொடங்கும். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. எல்லாம் இறைவன் அருளால் சாத்தியம். என்று பெண்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராட்டங்கள் உங்களுக்கான வெற்றி நிச்சயங்க. இந்த நாளை நீங்கள் இனிமையாக கொண்டாடி மகிழ முடியும். வெகு நாள் வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்கிவிட முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. லட்சிய நோக்கோடு கல்வி அமைந்துவிட கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடையினை வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். என்று பணவரவு தங்கு தடையின்றி கிடைக்க கொடுங்க. கேட்ட இடத்திலும் பணவரவு கிடைக்கக்கூடும். நுட்பமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்குங்க. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்கும். திருபாதிரை என்று குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். புனர்பூசம் நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளை வாங்குவீர்கள். குழப்பங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சூழலும் இருக்குங்க. நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க. இன்று கடந்த கால நினைவுகளிலும் மூழ்கி காணப்படுவீர்கள். இந்த நாளை நீங்கள் இனிமையாக கொண்டாடுவது உங்கள் கையில் உள்ளது. கொஞ்சம் சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று சுமையாக இருந்தவர்கள்
தோள் கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். கடந்த கால பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். தனவரவு கண்டிப்பாக மன திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய பதவிகள் தேடி வர கொடுங்க. வாகனம் வசதி வாய்ப்புகள் எல்லா விதத்திலும் கண்டிப்பாக கிடைக்கும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மழுவர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். திறமையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. உங்கள் செயல்திறனால் பாராட்டுகளை பெற முடியுங்க. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் காணப்படுவீர்கள். மனசுக்குள் ஒருவித நிம்மதியும் ஏற்பட கொடுங்க. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை சின்ன குழப்பம் இருக்கத்தான் செய்யும். முடிவுகளை பின்னொரு நாளில் எடுத்துக் கொள்ளலாம். அதுவரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும். என்று பெண்கள் அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கூட கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பேச்சில் நிதானம் இருந்தால் வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைப்பீர்கள். விளையாட்டுத் துறையில் ஆர்வமாக காணப்படுவீர்கள். கல்வித்துறையிலும் முன்னேறி செல்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயரெடுப்பீர்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். குடும்ப உறவுகளிடம் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். செயல்திறன்களால் கண்டிப்பாக பாராட்டுகளை பெற முடியும். குடும்பத்தில் கண்டிப்பாக ஒற்றுமை பிறக்க கொடுங்க. செய்யும் செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. உயர் பதவிகள் கிடைப்பதற்கான சூழம் இருக்கும். வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். பூசம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. வாய்க்கு ருசியான உணவுகளை உண்டு மழுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வீண் வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். ஆகில்யம் மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சூடு பிடிக்க தொடங்கும். அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புனித பயணங்களை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஆன்மீக பயணங்கள் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மம் ராசினியர்கள் என்று ஓரளவு உங்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பாக்கி விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். நல்லவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். சாதுரியமான பேச்சால் அனைவரையும் கவர்ந்து விடுவீர்கள். செல்வ நிலையும் சீராக இருக்க கொடுங்க. உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. அரசால் ஆதாயங்கள் ஏற்படக்கூடும். பல வகையிலும் உங்களுக்கு யோகங்கள் ஏற்பட கொடுங்க. மனைவி வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடும். என்று புத்தம் புதிய ஆடை அணிகளின் வாங்கிக் கொள்வீர்கள். அரசு தொடர்பான பணியில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காரியங்கள் கச்சிதமாக நடைபெறக்கூடும். வியாபார போட்டிகள் கண்டிப்பாக குறையுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பணி சுமை குறைந்து நிம்மதியை அடைவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக நீங்கி விடக்கூடும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. சிந்தனையை ஒருநிலைப்படுத்திக் கொள்வது நல்லது. உறவினர் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடிவிடும். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். சிம்ம ராசினியர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவான முடிவெடுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. வியாபார தந்திரங்களை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். மாணவர்கள் அடுத்த விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். சிறு வயது முதலே நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. எல்லா விதத்திலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, பிள்ளைகளாலும் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. பூரம் என்று பல நெருக்கடியிலும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். வியாபார விருத்தி உண்டாக கொடுங்க.
சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. மனம் போன போக்கில் தயவு செய்து செல்ல வேண்டாம். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள் என்று நீங்க யோசித்து எதிலும் ஈடுபட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். உத்திரம் மனக்குழப்பம் ஏற்பட்டது சரியாகும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். செல்வ நிலையும் சீராக இருக்க கொடுங்க. வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். வாகனம், வசதி வாய்ப்புகள் என எல்லா விதத்திலும் முன்னேற்றம் இருக்கும். முயற்சி பண்ணுங்கள், முன்னேறி செல்ல முடியும். கன்னி ராசினியர்கள் இந்த அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. கலந்து உரையாடலில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். ஒற்றுமைக்கெல்லாம் இன்று குறைவு இருக்காது. முழு முயற்சி கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி ராசினியர்கள் இனிய சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு இன்பம் பெருகிவிடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். குடும்பத்தில் சுபகாரிய கொண்டாட்டங்களும் நிறைவேறக்கூடும். இன்று உயர்வு தாழ்வு என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் செய்து முடிப்பீர்கள். காரியத்தை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். குறிக்கோளோடு செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கும். எடுத்த காரியத்தை திருப்தியுடன் செய்து முடிக்க முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்பட கொடுங்க. வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகக்கூடும். தீ ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகினால் வெற்றி நிச்சயங்க. புனித பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. மன தடுமாற்றமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பெண்கள் நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். வெற்றி வாகை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல நல்ல விஷயங்களும் நடைபெற கொடுங்க. பெண்கள் இனிமையாக எதிலும் ஈடுபட முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுக்க பாருங்கள். வெற்றி நிச்சயம். இன்று மாணவர்கள் யோசிக்க வேண்டும். என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்று சிந்திக்க வேண்டும். கல்வியில் மட்டுமே ஆர்வமுடன் இருக்க வேண்டும். கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை இருக்கக்கூடாது. படியுங்கள். புது புது விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. புது புது விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். பாக்கிய விருத்தியும் இன்று உண்டாகக்கூடும். சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்படக்கூடுங்க. அனைவரையும் இன்று நீங்கள் கவர்ந்து விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு முகப்பொலிவும் அழகும் குறிவிடும். நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. இனிய சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அஸ்தம் பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முழு முயற்சியுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். நம்பிக்கையுடன் பணிகளை நீங்கள் கலந்து கொள்வீர்கள். என்று மனம் திருப்தியாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகளும் வர கொடுங்க. பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு நல்ல பங்குகள் மூலம் லாபமும் கிடைக்க கொடுங்க. சித்திரை என்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவுகளில் மட்டும் இன்று தெளிவு இருக்க வேண்டும். குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். சிரமங்களை கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள், அது வெற்றி கொடுக்குங்க. இன்று மனப்பதட்டமோ குழப்பமே வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள், உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். துலாம் ராசினியர்கள் என்ற மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. நட்பிடம் இன்று மனம் விட்டு பேசுவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். தீவிர தெய்வ பக்தி உங்களுக்கு உண்டாக கொடுங்க. மனசுக்குள்ளும் நிம்மதி ஏற்படக்கூடும். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிலருக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடும். இறை வருளாலும் குரு வருளாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும். புனித பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக பேச வேண்டும். அவரின் வெற்றிக்கு நீங்கள் வழிவகுப்பீர்கள். எடுத்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மற்றற்ற செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். காலையில் சுறுசுறுப்புடன் காணப்பட வேண்டும். வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனையே கொடுக்கும். இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்கக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இன்று யார் மனம் கொணாமலும் நடந்து கொள்வீர்கள். பெண்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது தெளிவு இருக்கட்டும். நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளை வாங்கிவிட முடியுங்க.
பெண்களுக்கு இன்று மன தடுமாற்றமோ குழப்பமோ ஏற்பட்டது மாலை நேரத்திற்குள் சரியாகிவிடக்கூடும். இஷ்ட தெய்வ அருளும் துணையாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை துலாம் ராசினியர்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காதலில் கொஞ்சம் பொறுமை காப்பது மட்டும் நல்லது. இன்று மாணவர்கள் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கும் பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். படிப்பில் அக்கறையுடன் படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எல்லாம் எழுதி பார்க்க வேண்டும். முழு முயற்சி மேற்கொள்ளுங்கள், எதிலும் வெற்றி நிச்சயம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை. இன்று கனவுகள் கண்டிப்பாக நனவாகுங்க. முழு முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அபாரமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடக்கும். இன்று நீங்க சுறுசுறுப்பாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுவாதி, நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாகவே இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. சிந்தனை திறனும் இன்று வெளிப்படக்கூடும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். விசாகம், இன்று நீண்ட நாட்களாக திருமண பாக்கியம் அடைந்தவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதிய உறவுகள் இன்று பலப்பட கொடுங்க. நெடுங்காலமாக வாங்க நினைத்த பொருளை வாங்கிவிட முடியும். குழப்பங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். எண்முகத்துடன் அனைவரிடமும் பழகுவீர்கள். இருந்தாலும் உங்களுடைய பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிடுங்கள், அது போதுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இந்த ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாளாக இருக்க கொடுங்க. தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள முடியுங்க. சிந்தனையில் உங்களுக்கு சில மாற்றங்களும் ஏற்படக்கூடும். விருச்சிகம் ராசினியர்கள், அரசு பதவிகள், அரசாங்கத்தின் மூலம் கிடைக்கின்ற உதவிகள், புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் ஏற்படக்கூடும். திறமையுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றியும் பெற முடியும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்கின்றது. பணிகளை விரைவாக நீங்கள் முடித்து காட்டுவீர்கள். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. புதிய வேலை தொடர்பாக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அரசின் ஆதரவு நிலைப்பாடுகள் உங்கள் எண்ணத்திற்கும் செயலுக்கும் புதிய உத்வேகத்தை கொடுக்குங்க. பெண்கள் நம்பிக்கையுடன் போராடுவீர்கள். உங்களுக்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பெண்கள் இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி மகிழ முடியுங்க. தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் கவனம் செலுத்த வேண்டாம், அது போதும். பெண்கள் தயவு செய்து பிடிவாத குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். உணவு விஷயங்கள் கட்டுப்பாடு வேண்டும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். நல்ல முடிவு எடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மன தெளிவும் உண்டாக கொடுங்க. மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. கல்வியில் முழு முயற்சி எடுத்தால் வெற்றி ஏற்படக்கூடும். லட்சிய நோக்கோடு கல்வியை அமைத்துக் கொள்ள முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம், இன்று நட்பு வட்டம் பெருகி கொடுங்க. இனிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திறமையுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். விரைவாக பணிகளை இன்று முடித்து காட்டுவீர்கள். அரசாங்கம் தொடர்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு பிறக்க கொடுங்க. அனுஷம், அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக நல்லது. முயற்சிகளில் சாதகமான பலன் ஏற்படக்கூடும். அரசின் ஆதரவு நிலைப்பாடுகள் உங்கள் எண்ணத்திற்கும் செயலுக்கும் புதிய உத்வேகத்தை கொடுக்குங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். வாழ்க்கையில் இனிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கேட்டை, திறமையுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மன மகிழ்ச்சி அடையக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் இனிய மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பிடிவாத குணத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றவரிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று காரமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசினியர்கள், இந்த அனைவரிடத்திலும் நம்பிக்கையுடன் பழகுவீர்கள். தனுசு ராசினியர்கள் பேச்சாற்றலை இன்று வெளிப்படுத்தக்கூடியவரில் வல்லவராக காணப்படுவீர்கள்.
அன்னையின் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அதிக முயற்சி எடுத்து முன்னேறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உங்கள் பக்கத்தில் உள்ள நியாயத்தை கண்டிப்பாக எடுத்துச் சொல்வீர்கள். நேர்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அலைச்சலுக்கு பின் நடந்து முடியுங்க. தேவையான பண உதவி சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அரசாங்கம் தொடர்பான பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுப்பீர்கள். காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று கலந்து உரையாடல் செய்ய வேண்டும். கண்டிப்பாக காதல் ஜெயிக்கும். காதலுக்காக நீங்க கோபமும் ஏதும் பட வேண்டாம். என்று பெண்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. தந்தையிடம் ஏற்பட்ட மனக்கிலேசங்கள் எல்லாம் மாறிவிடக்கூடும். குடும்பத்தாரிடம் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. மாணவர்கள் மதிநுட்பத்தால் வெற்றி பெறுவீர்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிக்க வேண்டும். மாணவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சக மாணவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது போதும். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். காரியங்கள் கனக்கச்சிதமாக கை கொடுப்பிடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். கடன் விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு மாற்றங்கள் எதிலும் ஏற்படக்கூடும். ஏற்றங்களும் உருவாகக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்க கொடுங்க. போராட்டம் எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று உங்க மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இன்று எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திராடம் மன சோர்வாக கொஞ்சம் காணப்படுவீர்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக சுறுசுறுப்பாக எழுந்திருக்க வேண்டும். பணிகளை விரைவாக முடிப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேறும் நாளாக இருக்கக்கூடும். நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். இன்று வெளி உலக தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். சோதனையிலும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. மகரம் ராசினியர்கள் இந்த வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. என்று இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். சுமூகமான உறவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெறுவீர்கள். வீண் வம்புக்கு செல்லாமல் இருப்பது நல்லது. வீண் விரைய செலவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். செலவுகளை குறைப்பதற்கு அத்தியாவசிய பொருட்களை மட்டும் வாங்க வேண்டும். தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கும் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். எதிர்பாராத வகையில் பண வரவும் இருக்க கொடுங்க. மனக்கவலை நீங்கி உற்சாகமும் பிறக்கக்கூடும். என்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுக வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. நிம்மதி தரும் வகையில் எல்லாம் நடக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். எல்லாம் வெற்றியாக அமையக்கூடும். வழக்கு விவகாரங்கள் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகளும் நடக்க கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் அக்கம் பக்கத்திலும் இன்று முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவான சிந்தனை எடுங்கள். முடிவுள்ள தெளிவு இருக்கட்டும். காதலை பற்றி இல்லத்தில் பேசுவது சிறப்பு. என்று மாணவர்கள் அதிர்ஷ்டம் அடையும் நாளாக இருக்க கொடுங்க. பிடித்தமான கல்வியும் அமைந்து விடக்கூடும். உயர்கல்விக்கான சிறப்பான முன்னேற்றம் இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடி அணி வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயர் எடுப்பீர்கள். வீண் வம்பு வழக்குகளுக்கு மட்டும் செல்லாமல் இருப்பது நல்லது. இன்று புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். செலவுகளை குறைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்று சேமிப்பை அதிகப்படுத்துவதில் திட்டங்கள் இருக்கட்டும். தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. புத்திர பாக்கியம் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. அதாவது நீண்ட நாட்களாக திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக சந்தான பாக்கியம் கெட்ட கொடுங்க. திருவோணம். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். முழு முயற்சியுடன் இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி இருக்குங்க. நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். இன்று நியாயம் எது தர்மம் எது என்று கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். உங்களுக்கு ஆதரவாக எல்லோரும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. அவிட்டம். இன்று சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுகுவீர்கள். மனக்குழப்பம் இல்லாமலும் காணப்படுவீர்கள். முடிவுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். நட்பு வட்டமும் இன்றி விரிவடையக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம். கும்பம் ராசினியர்கள். இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற கொடுங்க. அதிக முயற்சி எடுத்து எதிலும் ஈடுபட வேண்டியிருக்கும். வெற்றி உங்கள் பக்கம் இருக்கக்கூடும். ஆரோக்கிய மேம்பாடு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தனபரவும் உங்களுக்கு சீராக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். மருத்துவர் கைவிட்ட கேஸ் கூட படுக்கையை விட்டு துள்ளி எழக் கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் மன மகிழ்ச்சியும் உண்டாக கொடுங்க. குடும்ப பிரச்சனை கண்டிப்பாக தீரும். நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொள்வது மிக நல்லது. உடைய குணத்தை மாற்றிக்கொண்டு சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. மெத்தனமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. ஏதேனும் மன கஷ்டம் இருந்தது கண்டிப்பாக மாறும். பெண்கள் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. எளிதில் முடிய வேண்டிய காரியம் கண்டிப்பாக முடிந்து விடக்கூடும். சில பணிகள் தாமதமாக நடந்தாலும் கண்டிப்பாக சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. பெரும் முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். மாற்றங்களும் ஏற்படக்கூடும். எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வும் காணப்படக்கூடும். இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று மனக்குறை இருந்தது கண்டிப்பாக சரியாகும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று கோரிக்கைகள் நிறைவேறும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை கும்ப ராசினியர்களுக்கு பிரச்சனைகள் பெரிதாக ஏதும் இல்லை. காதலை பொறுத்தவரை அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். முன்கோபப்பட வேண்டாம். காதல் கை கூடுமா கூடாதா என்ற கவலை ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் மட்டுமே முழு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது மிக நல்லது. மாணவர்கள் எதிலும் முன்னேற்றம் காணும் நாளாக இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று நீங்க சாதிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீர்கள். அடுத்தவரிடம் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இன்று எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெளிவாக சிந்தித்து வெற்றி பெற முடியுங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விட கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். என்ற முன்னெச்சரிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்பையும் இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டிவிட முடியுங்க. அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். என்று உங்களுக்கு முன் பெண் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்வது மிக நல்லது. போராட்டாத்தி. இனிமையாக பேசி சாதிக்க முடியும். கவனக்குறைவு இல்லாமல் இருக்க வேண்டும். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்துங்கள். அது போதுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். நாள்பட்ட வியாதியிலிருந்து கண்டிப்பாக முன்னேற்றம் அடைய கொடுங்க. கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காப்பாற்றி கொடுக்க முடியும். நேர்மையை கடைபிடித்து எதிலும் வெற்றி பெற முடியும். வழக்கு விவகாரங்கள் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மனைவியிடம் அன்பை இன்று வெளிப்படுத்துவீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உறவுகளுக்குள் ஏற்பட்ட குழப்பம் விலகி செல்ல கொடுங்க.
நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். அதிகாரியிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பணிவாக நடந்தால் பணியிடத்தில் சாதகமான சூழல் உருவாக கொடுங்க. வெட்டி செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். வீணான விவகாரங்களை தலையிட வேண்டாம். உடல் சோர்வு கொஞ்சம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மனோ தைரியத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள், அது வெற்றி கொடுக்குங்க. இன்று எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் என்று விலகி செல்ல கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. முயன்று கொண்டே இருங்கள். அதேபோல் கொஞ்சம் பிடிவாத குணத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள், அது முக்கியம். ஆன்மீகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மேலும் ராசினியருக்கு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி கட்டிவிட முடியுங்க. அடுத்தவரிடம் விவாதம் பேசி நேரம் மட்டும் செலவிட வேண்டாம். பெண்கள் இன்று எதிலும் குழப்பம் அடைய வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று கொஞ்சம் விட்டுப்பிடியுங்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பெண்கள் எதிலும் இனிமையுடன் நடந்து கொள்வீர்கள். வீண் விவாதங்கள் மட்டும் தலையிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிடாதீர்கள், அதை கவனத்தில் கொள்ளுங்கள். என்று காதல் போன்ற விஷயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். காதலை பற்றி இல்லத்தில் பேசுவது சிறப்பு. முன்கோபம் பட வேண்டாம். மாணவர்கள் கல்விக்கான விஷயங்களில் தெளிவாக இருக்க வேண்டும். கல்வி அடுத்த கட்டத்திற்கு கண்டிப்பாக செல்லுங்க. பிடித்தமான கல்வி இன்று அமைந்துவிடக்கூடும். மாணவர்கள் எதிலும் தைரியமாக ஈடுபடுவது நல்லது. முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று எதிலும் இனிமை காணும் நாளாக இருக்க கொடுங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். புண்ணிய தேச பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. ஆன்மீகத்தில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று சிந்தனையை ஒருநிலைப்படுத்திக் கொள்வீர்கள். எது சரி எது தவறு என்று யோசித்து முடிவெடுப்பீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளையும் இன்று நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். ரேவதி. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்ல கொடுங்க. சுறுசுறுப்பையும் இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். கேட்ட இடத்தில் பண வரவையும் இன்று பெற்றுக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். வீண் வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். வழக்கு விவகாரங்கள் கூட வெற்றி ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. எதிலும் உங்களுக்கு இனிமை கொடிவிடும். மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.